நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஜம்மு காஷ்மீரில் அனைத்து மக்களவை தொகுதிகளிலும் பாஜக ஏன் போட்டியிடவில்லை என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்ப்போம். பிரதமர் மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஜம்மு காஷ்மீரில் துப்பாக்கிச் சத்தங்களும் கல்லெறி சம்பவங்களும் நடந்து வந்ததாகவும் கடந்த 10 ஆண்டுகளில் அமைதி நிலவுவதாகவும் பாஜக கூறுகிறது. காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்ததை தனது பிரதான சாதனைகளில் ஒன்று எனவும் பெருமை பேசுகிறது பாஜக. ஆனால் அதற்கான பலனை அறுவடை செய்ய வேண்டிய மக்களவை தேர்தலில் அக்கட்சியின் யுக்தி பேசு பொருளாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள 5 தொகுதிகளில் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அனந்த்நாக், ரஜோரி, ஸ்ரீநகர் மற்றும் பாரமுல்லா ஆகியவற்றில் வேட்பாளர்களை பாஜக நிறுத்தவில்லை. உதம்பூர், ஜம்முவில் மட்டுமே வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளது. இதுகுறித்து பல்வேறு கேள்விகளை எதிர்க்கட்சியினர் எழுப்புகின்றனர். மக்களிடையே ஏற்பட்டிருக்கும் கோபத்தை உணர்ந்தே பாஜக தேர்தல் களத்திலிருந்து பின்வாங்கியது என்கிறார்கள் ஜம்மு காஷ்மீரின் அரசியல் நிலவரத்தை நன்கு உணர்ந்தவர்கள். தவறான பரப்புரைகளால் குறிவைக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறும் பாஜக களத்தில் உள்ள மற்ற வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளது. இதனால்தான் 3 தொகுதிகளிலும் சுயேட்சையாக களமிறங்கியுள்ளவர்கள் பாஜகவின் பினாமி வேட்பாளர்கள் என்று ஜம்மு காஷ்மீர் மாநில எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. பாரமுல்லா தொகுதியில் தேசிய மாநாட்டு கட்சியின் உமர் அப்துல்லாவுக்கு எதிராக கடும் போட்டி தரும் வகையில் பினாமி வேட்பாளரை சுயேட்சையாக பாஜக களமிறக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதே பாணியை குலாம் நபி ஆசாத்துடன் கைகோர்த்து ஸ்ரீநகரிலும் பின்பற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த காலங்களில் பள்ளத்தாக்கு பகுதியில் தேசிய மாநாட்டு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் சஜ்ஜத் லோனின் ஜம்மு காஷ்மீர் மக்கள் மாநாட்டு கட்சி என பெரும்பாலான கட்சிகளுடன் பாஜக இணைந்து பணியாற்றியுள்ளது. ஆனால் சட்டப்பிரிவு 370 ரத்துக்கு பிறகு பள்ளத்தாக்கில் பாஜகவை எதிர்க்க எதிர்க்கட்சிகள் குப்கர் என்ற கூட்டணியை உருவாக்கின. இருப்பினும் தேர்தலில் தனித்தனியாக போட்டியிட தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சிகள் முடிவு செய்தன. அதே நேரத்தில் இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள ஜம்மு பகுதியில் இந்த கட்சிகள் காங்கிரசுக்கு ஆதரவாக உள்ளன. இத்தனைக்கும் மத்தியில் ஒரு பெரிய இலக்கை அடைய முடிவுகள் எடுக்கப்படுகின்றன என்கிறது பாஜக. என்ன நடக்கும் என்பது ஜூன் 4ஆம் தேதி தெரியும். புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன். நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.